அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் ஆலாவுடைய விளக்கங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இதுவரை சூராவுடைய துவக்கத்திலிருந்து சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ ஃபஜஅலஹு குஸாஅன் நஹ்வா சனுக்ரிஉக ஃபலா தன்சா இல்லா மாஷா அல்லாஹ் இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யஹ்ஃபா வ நுயஸ்ஸிருக லில் யுஸ்ரா என்கிற வசனம் வரைக்கும் உண்டான விளக்கங்களை, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று கட்டளையோடு துவங்கிய இந்த அத்தியாயத்தை, அதற்கான காரணங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்புகள், திருக்குர்ஆனை அவர்கள் மறக்காமல் மனதில் வைத்துக்கொள்வதற்காக அல்லாஹ் செய்திருக்கிற வாக்குறுதிகள், ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உரிய பாதை அவனுக்கு எப்போது லேசாக்கப்படும் என்பது குறித்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் எல்லாம் இதுவரைக்கும் இந்த சூறாவில் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற வசனம், ஃபதக்கிர் நினைவூட்டுவீராக, இந்நஃபஅத்தி திக்ரா, நினைவூட்டுதல் அறிவுரை பயன் தருமானால் நினைவூட்டுவீராக அப்படின்ற வசனம் தான் அடுத்த வசனம். அந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். நினைவூட்டுதல் அப்படிங்கிறது சம்மந்தமாக இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் ஆரம்பத்திலே நம்ம சில விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஏன் நினைவூட்டுதல் நல்லா சொல்கிறான்? குர்ஆனுக்கு நினைவூட்டுதல் என்ற ஒரு பேரும் இருக்கிறது. குர்ஆனுக்கே திக்ருன்னு ஒரு பேர் இருக்குது. குர்ஆனுக்கு பல பேர்கள் இருக்கிற மாதிரி குர்ஆன், ஃபுர்கான் அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி திக்ருன்னு ஒரு பேர் இருக்குது. திக்ருனா நினைவூட்டுதல்னு அர்த்தம். அது ஏன் அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்பது குறித்த விளக்கங்களை பார்த்துருக்குறோம். அதில் ஒன்று என்னென்னு கேட்டால், ஆல்ரெடி நம்மளை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் படைத்து அனுப்பும் பொழுது நம்முடைய கல்புக்குள்ளேயே உண்மைகளை, சத்தியங்களை உள்ளுக்குள்ளே இன்பில்டாக வச்சு தான் நம்மளை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதனால் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய எந்த விஷயங்களும் புதிய விஷயங்கள் இல்லை. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை, மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற விஷயங்களை அவன் மறந்து போயிருக்கிறான். மீண்டும் அவனுக்கு நினைவுபடுத்துகிற செய்திகளாகத்தான் குர்ஆனில் இருக்கிற செய்திகள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதனால் புதுசாக சொன்னால் தான் புதிய செய்தின்னு சொல்லணும். ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை எல்லாம் நினைவுபடுத்துறதுனால திக்ரு என்கிற பெயரும் நினைவூட்டுதல் என்கிற சொல்லும் குர்ஆனுக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை தான் ஃபித்ரத்துன்னு சொல்லுவோம். ஃபித்ரானா இயல்பு. அந்த இயல்பை தான் குர்ஆன் பேசுகிறது. மனிதனுடைய இயல்புக்கு மாற்றமாக, அவனுடைய யதார்த்தத்திற்கு முரணாக அப்படி குர்ஆன் பேசாது. மனுஷன் என்ன இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த விஷயங்களை தான் குர்ஆன் மேலும் வலியுறுத்தி பேசுகிறது. அந்த அடிப்படையில் இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர் நீங்கள் நினைவூட்டுங்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறான், நினைவூட்டுவீராக, இந்நஃபஅத்தி திக்ரா, நினைவூட்டுதல் அறிவுரை கூறுதல் பயன் தருமானால் நீர் நினைவூட்டுவீராக அப்படின்னு ஒரு நிபந்தனையோடு இந்த காரியம், இந்த கட்டளை பிறப்பிக்கிறான். நினைவூட்டணும், அறிவுரை சொல்லணும். அந்த அறிவுரையை எப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பயன் தருமானால் சொல்லுங்கள் என்று அதுக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறான். இப்போ இந்த வசனத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நாம் பொதுவாக இஸ்லாம் குறித்து நிறைய விஷயங்களை கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், புரிஞ்சு வச்சுருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய செய்திகளை எல்லா கட்டங்களையும் பேசணும், எல்லா இடங்கள்லையும் பேசணும், எல்லா மனிதர்களுக்கும் பேசணும், அப்படியெல்லாம் நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் இதில் வேறு ஏதோ ஒரு தகவலை, ஒரு கண்டிஷனை போட்டு சொல்கிறான். நினைவூட்டுதல் பயன் தந்தால் நீங்கள் நினைவூட்டுங்க, அறிவுரை சொல்லுங்கள், அறிவுரை பயன் தந்தால். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது உங்களுக்கு என்ன விளங்குது? இதை எப்படி அல்லது நடைமுறைப்படுத்துறது? இந்த வசனத்தை பார்த்த உடனே, கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது? இது அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுகிறான், நம்மை நோக்கி பேசுகிறான், நமக்கு அல்லாஹ் கட்டளை இடுறான். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய கட்டளை நமக்கும் இடக்கூடிய கட்டளை தான். நீங்கள் சொல்லுங்கள், அறிவுரை சொல்லுங்கள், நினைவூட்டுங்க. நினைவூட்டுங்கன்னு மட்டும் சொல்லிட்டோம்னா ஓகே, அறிவுரை சொல்லியிருக்காங்க, நம்ம அறிவுரை சொல்லணும். வாய்ப்பு கிடைக்கிற தருணங்களில் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பிற மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். தவறு செஞ்சால் தவறுகளை எடுத்து சொல்லணும், இது தவறுன்னு சொல்லணும். நன்மையான காரியங்களை இது நன்மை என்று சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ் இங்கே ஒரு கண்டிஷனோடு சொல்கிறான், இந்நஃபஅத்தி திக்ரா, பயன் தருமானால், திக்ரு பயன் தருமானால் நீங்கள் திக்ரு செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவூட்டுங்க, அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே. இந்த பயன் தருமானால் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன விளங்குது? அதில்
பயன் தந்தால் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன் இது பயன் தரும் அல்லது பயன் தராது என்பதை எப்படி முடிவு செய்கிறது, அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ரசூல்லாவே சில பேருக்கு சொன்னாங்க பயன் தரலையே, அவங்க சொன்ன எல்லாருமா பயன் அடைஞ்சிட்டாங்க, அவங்க யாருக்கெல்லாம் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் சிறுதிருந்துட்டாங்களா, ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார் மரண நேரத்தில் இருந்தாங்க அப்படின்ற அந்த செய்தி நமக்கு தெரியும். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, ஆனால் அவர் கடைசி வரைக்கும் கேட்கலைங்கிறது மட்டும் இல்லை, ரசூல்லா ரொம்ப கவலைப்பட்டாங்க, பெரிய பாப்பா கேட்காம போயிட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் வந்து குர்ஆனில் வசனம் இறக்கி வச்சான், இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் விரும்புகிறவங்களுக்கெல்லாம் நாம் நேர்வழி காட்ட மாட்டோம் அப்படின்னு வேற அல்லாஹ் சொன்னான். அப்போ பயன் தந்தால் நீ அறிவுரை சொல் அப்படின்னா, இங்கே பயன் தரலையே, அப்போ ரசூல்லாவுடைய அறிவுரை இது ரசூல்லா குர்ஆனை மீறிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. பயன் தந்தால் என்பதை நான் எப்படி முடிவு செய்கிறது என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இது உள்ளுக்குள்ள நிறைய ஒரு ஒரு தோற்ற மயக்கம் ஏற்படக்கூடிய வகையில் உண்டான ஒரு வசனத்தை போல மேலோட்டமாக பார்த்தால், ஆழ்ந்து பார்க்கிற பொழுது குர்ஆனுடைய வசனங்கள் எதுலேயுமே மயக்கம் கிடையாது, எதுலேயுமே தெளிவற்ற தன்மை கிடையாது, எல்லாமே தெளிவானது, நம்ம புரிந்து கொள்ள இயலுமானது தான். ஆனால் நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது இப்படி இதில் சில மயக்க தோற்றங்கள் இருப்பதை போல நமக்கு தெரிகிறது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து ஒரு 3 வகையில் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். 3 வகையாக இதை நாம் பிரித்து விளங்கலாம். எப்படி விளங்கலாம்? முதல்ல இந்த வசனம் சொல்லக்கூடிய நேரடி பொருளில் இருந்து அது என்ன கருத்தை தருகிறதோ அதை மையமாக வைத்து ஒரு விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். என்ன தருது? அறிவுரை பயன் தருமானால், நினைவூட்டுதல் பயன் தருமானால் நீர் நினைவூட்டுவீராக. இந்த ஷர்த்து, இந்த நிபந்தனை வாக்கியத்தில் அதை கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் மாற்றி போட்டு நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு நாம் அறிவுரை சொல்ல போகிறோம், அந்த அறிவுரை பயன் தரக்கூடிய வகையில் சொல்லணுங்கிற கருத்தை இது தருகிறது. பயன் தருமானால் சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், பயன் தரக்கூடிய வகை, நீ முதல்ல சிந்திச்சு பாரு, சொல்லக்கூடிய இடம் சூழல் எல்லா நேரத்திலையும் எல்லா அறிவுரைகளும் எல்லா மனிதர்களுக்கும் பயன் தராது. அவன் இருக்கிற சூழல் சில நேரங்களில் நம்ம இடத்துல உண்மை இருக்கும், நம்ம சொல்லக்கூடிய சத்தியம், ஆனால் அந்த சத்தியம் அது தகுதியற்ற இடத்துல அல்லது பொருத்தமற்ற இடத்துல சொல்லப்படும் பொழுது சத்தியம் மறுக்கப்பட்டு விடும். அவன் ஒரு பெரிய நெருக்கடியில் இருந்துகிட்டு இருக்கான், அப்போ போய் நீங்கள் சத்தியத்தை பேசுகிறேங்கிற பேரில் எதையாவது ஒன்று நீங்கள் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் அதை அலட்சியப்படுத்தினா அதை புறக்கணிச்சிருவான். போயா உனக்கு வேறு வேலை இல்லை, நேரம் கட்ட நேரத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியே அவன் சொல்லிடலாம். இப்போ ஒரு கந்தூரி நிகழ்ச்சி நடக்கிறது. கந்தூரி நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்னா கோலாகலமாக நடக்குது, பல்லாயிரக்கணக்கான பேர் கூடி நிற்கிறாங்க, நிறைய வேட்டுகள் போடப்படுகிறது, வெடிக்கப்படுகிறது, குதிரை மேளம், யானையில் கொடி பவனி வருகிறது, மக்கள் எல்லாம் கூத்தும் கும்மாளமாக இருக்கிறாங்க, ஒரு பக்கம் நாட்டியங்கள் நடக்கிறது, இன்னொரு பக்கம் இசை வாத்தியங்கள் நடக்கிறது, மக்கள் ஒரு வகையான ஜோஷில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் போய் நான் எதையாவது ஒரு அறிவுரை சொல்ல போகிறேன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அந்த இடம், அந்த சூழல், அந்த கும்பல் மனநிலை அவர்களை சத்தியத்தை ஏற்க விடாது, நம்மை எதிர்க்கத்தான் சொல்லும். நாம் போய் குர்ஆன் அப்படின்னு ஆரம்பித்தா போய் குர்ஆனை நம்புறவனாகவே இருப்பான், குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறவனாகவும் குர்ஆன் மீது பக்தி கொண்டவர்களாகவும் குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக கூட இருப்பாங்க. ஆனால் இந்த தருணத்தில் அவர்களிடத்தில் போய் நாம் எடுத்து சொல்லும் பொழுது சில நேரங்களில் என்ன ஆகும் கேட்டால், அந்த சூழல் அவர்களை அந்த சத்தியத்தை ஏற்க விடாமல் மறுக்க வைத்துவிடும். அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு துக்கத்தில் இருக்கிறான், அந்த துக்கமான நேரத்தில் போய் வேறு ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாத மார்க்க உபதேசத்தை செய்கிறேன், தொழுகை எப்படி தெரியுமா, தொழுகையினுடைய முறை என்ன தெரியுமா, தொழுகையில் நெஞ்சில் எப்படி தக்பீர் கட்டணும் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு வைங்க. அப்போ தான் ஒரு பெரிய கஷ்டத்தில் துக்கத்தில் இருக்கிறான், அம்மாவை இழந்துட்டு அல்லது தந்தையை இழந்துட்டு அவங்கள அடக்கம் பண்ணிட்டு அந்த மாதிரி தருணத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில் எது பயன் தருமோ அதை பேசணும். பயன் தருமானால் சொல் அப்படின்னா பயன் தரக்கூடியதை சொல்லுன்னு அர்த்தம், பயன் தருகிற வகையில் சொல்லுங்கிற அர்த்தம், பயன் தரக்கூடிய சூழலில் சொல்லுன்ற அர்த்தம். பயன் தருமானால் என்பதற்குள்ளே இந்த பொருள் எல்லாமே இருக்கிறது. அப்போ நாம் இதையெல்லாம் கவனிக்காமல் சொல்லிடக்கூடாது. சொல்லணும்னு சொல்லிட்டான்ல அதனால் நான் சொல்லுவேன், எப்படி வேணாலும் சொல்லுவேன், யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன், எப்படி வேணாலும் சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, எல்லா இடமும் சொல்லுங்க, ஆனால் இடம் பொருள் ஏவல் சூழல் அறிந்து சொல்லுங்க. அதுதான் சொல்லுவதற்கான மெத்தேடு. யாருக்கு சொல்லுகிறோம் அது தெரிஞ்சு சொல்லணும். யாருக்கு சொல்லுகிறோம், பல மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே பேட்டர்னில் சொன்னால் அது பயன் தராது. மார்க்கத்தை நிறைய கற்ற ஒருத்தர் இருப்பார், மார்க்கம் குறித்து எந்த அறிவுமற்ற ஒருத்தர் இருப்பார், 2 பேருக்கும் ஒரே மெசேஜ் ஒரே மெத்தடு பொருத்தமாக இருக்காது. இவருக்கு ரொம்ப எளிய செய்தி தேவைப்படும், அவருக்கு ரொம்ப உயர்வான செய்திகள் தேவைப்படும். ஒருத்தர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார், ஒருத்தர் பாரம்பரியமாக
இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து வாழ்ந்து இஸ்லாமியத்தினுடைய கடமைகளை எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பார். அவருக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் இவருக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒன்றாக இருக்கார். இப்போ உதாரணமாக முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு போகிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில அறிவுரையை சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, இன்னக்க தஅதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப். நீங்கள் வேதக்காரர்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க தெரியுமா? வேதக்காரர்கள் இருக்கிற இடத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேதக்காரர்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடில் பேசணும். அங்கே வந்து கடவுள் மறுப்பாளர்கள் இல்லை, வேதக்காரர்கள் கடவுளை ஏற்றுக்கிட்டவங்க, வேதத்தை எடுத்துக்கிட்டவங்க, அப்படிப்பட்ட ஆள்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இறைவனை நம்ப வேண்டும், இறைவன் தான் படைத்தான், அது தேவையில்லை. ஆல்ரெடி அவன் இறைவனை நம்புகிறான், இறைவன் தான் இந்த உலகத்தை படைச்சாங்கிறத நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருங்க. நீங்கள் தூதரை நம்ப வேண்டிய அவசியத்தை நோக்கி போயிருங்க, வேற வேற விஷயங்களை நோக்கி போயிருங்க. அப்போ அந்த எந்த இடத்தில் எந்த மனிதருக்கு என்ன பேசுகிறோம்? ஒரு முஷ்ரிக்குக்கு பேசுகிறதும் இறை மறுப்பாளனுக்கு பேசுவதும் ஒரு வேதக்காரனுக்கு பேசுறது ரெண்டும் ஒன்று கிடையாது. கடவுளே இல்லைன்னு சொல்றது ஒருத்தர்கிட்ட பேசுறதும் கடவுள் இருக்கிறார் என்கிற கடவுள் நம்பிக்கையில் தவறு செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசுறது ரெண்டும் ஒன்று கிடையாது. கடவுள் மேலே அச்சம் இருக்கிறது, ஆனால் கடவுளை பற்றி பிழையான நம்பிக்கை இருக்கிறது. அவரிடத்தில் பேசுறதும் கடவுள்லாம் ஒருத்தரே ஒன்று கிடையாதுப்பா, யாரும்லாம் படைக்கலை, உலகமே தானாக உருவாச்சு அப்படின்னு நம்புகிற ஒருத்தரிடத்தில் பேசுறதும் ஒன்றல்ல. அப்போ இவருக்கு எது பயன் தருமோ அதை இவரிடத்திலே பேச வேண்டும், அவருக்கு எது பயன் தருமோ அதை அவரிடத்தில் பேச வேண்டும். செல்வந்தரிடத்தில் எது பயன் தருமோ அது ஏழைக்கு பயன் தராமல் போகலாம், ஏழைக்கு பயன்படக்கூடிய சில அறிவுரை செல்வந்தருக்கு பயன்படாமல் போகலாம். இப்படி அனைத்தையும் கவனத்தில் யாருக்கு பேசுகிறோம் இதை கவனிக்க வேண்டும் என்று இந்த 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 நிபந்தனை சொல்லுகிறேன். அறிவுரையை மட்டும் அல்லாஹ் சொல்லணும்னு சொல்லியிருந்தா இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ எல்லாரும் சரட்டு மணிக்கு பேசுவோம், பல நேரங்களில் பல குழப்பங்கள் வந்துடும், தேவையில்லாமல் பேசி மக்களை வெறுப்படைய செஞ்சுருவோம், சம்மந்தம் இல்லாமல் பார்க்குற ஆள்கிட்டையெல்லாம் பேசுகிற. இப்போ ரசூலுல்லாஹ் காபாவுக்கு போனாங்க, தொலை போனாங்க. அவர்கள் தொலை போகிற தருணங்களில் எல்லாமே அங்கே சிலைகள் இருந்துச்சு. எல்லா தருணத்திலையும் சில 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 பேசிக்கிட்டே இருந்தாங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் காபாவுக்கு போகிற பொழுதெல்லாம் மக்காவில் வாழ்கிற பொழுது அங்கே காபாவை சுற்றிலும் சிலை இருந்துச்சு. செல்லுகிற தருணங்களிலெல்லாம் சிலையை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்களா? பேசியிருப்பார்கள், சில தருணங்கள் பேசியிருப்பார்கள், பல தருணங்கள் பேசாமல் மௌனமாக கூட இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ காபிர்களை அன்றாடம் அவர்கள் சந்தித்தார்கள். சந்திக்கிற பொழுதெல்லாம் உடனே அல்லா 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 இருந்தாங்களா? எதை பேச வந்தாங்களோ அதை பேசுவாங்க, அன்றாட வாழ்க்கை சம்மந்தப்பட்டதை பேசுவாங்க. அதை தாண்டி அதுக்கடுத்து தேவை சூழல் எல்லாத்தையும் கவனித்து இப்போ இதை சொல்லலாம், இதை இப்போ சொல்லக்கூடாது. இப்போ நம்ம அதையெல்லாம் தெரியாமல் இருந்தோம்னா தாவாவை செய்கிறோம் என்கிற பெயரால் தாவா செய்ய முடியாத அல்லது தாவாவினால் பயன் ஏற்படாத ஒரு சூழலை நோக்கி நாம் நகர்ந்து விடுவோம். அப்படி நகரக்கூடாது. அப்படின்னா அதனுடைய ஒழுங்குகள் தெரியும். தாவா செய்யணும் தான், ஒழுங்கு இல்லாமல் தாவா செய்யக்கூடாது. நோன்பு வைக்கணும் தான், எப்போ வைக்கணும் எப்படி வைக்கணும்னு தெரியாமல் நோன்பு வச்சா எப்படி நோன்பு பயன் தராதோ? நோன்பு வைக்கிறேன்றதுக்காக வேண்டி நைட்டு 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நான் நோன்பு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னால் அது எப்படி பயன் தருமா? அதுபோல தான் தாவா செய்வார் இவர், எந்த பயனும் இல்லாமல் ஆயிடும். ரிசல்ட் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதை விட முக்கியமாக என்ன நடக்கும்? ரிசல்ட் நேர் எதிராக போயிடும். சில பேர் என்ன பண்ணிடுவான், இவன் சொல்கிற மெத்தேடை பார்த்துட்டு அவன் நேர் எதிர் நிலைப்பாடு எடுத்துருவான். அப்படி தான் செய்வேன் என்னங்கிற, அப்படி தான் செய்வேன் பெண்ணுங்கிற. சில இடங்களில் பாருங்க, சில பேருடைய தாவா ஸ்டைலின் காரணமாகவே தீமைகள் நிலை பெற்று இருக்கிறது. நமக்கு எதிராக செய்யணுன்றதுக்காக வேண்டி நமக்கு எதிராக செய்யணும்னு ஏன் முடிவு எடுத்தான்? தாவா செய்யறதுல நான் செய்யக்கூடிய ஒரு கோளாறும் காரணம். நான் அவனை ரோஷப்படுத்திடுறேன் சில நேரங்களில், என்னுடைய அறியாமையினால எப்படி செய்யணுங்கிற அந்த அறிவு குறைபாட்டின் காரணமாக அது தெரியாமல் என்ன பண்ணிடுறேன். உன்ட்ட ஆதாரம் இருக்கா? கேட்கத்தான் வேணும். யார்கிட்ட கேட்குறோம்? வயசு மூத்தோர்கிட்ட கேட்குறோம், வயசில் இளையவர்கிட்ட கேட்குறோம். அதையெல்லாம் தெரிஞ்சு இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு அப்படி பேசணும்ல, ஒரு மரியாதையான சொற்களை பயன்படுத்தணும்ல. அதையெல்லாம் இல்லாமல் நான் பேசும்போது என்ன ஆகும்? அவனுக்கு ரோஷத்தை தூண்டின உடனே கடைசியில் சத்தியத்தை ஏற்க வாய்ப்புள்ள ஒருவன் சத்தியத்தை மறுக்கிற ஒரு மனிதனாக மாறி போய்விட வாய்ப்பு இருக்கிறது. அப்ப எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்நஃபஅத்தி திக்ரா, அறிவுரை பயன் தருமானால் அறிவுரை கூறுங்கள், நினைவூட்டுங்கள் என்று சொல்கிறான். அப்படியானால் நான் நினைவூட்டுகிற அறிவுரை சொல்லக்கூடிய செய்தி பயன் தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறதா என்பதை பார்த்து கவனித்து அந்த வகையில் நம்முடைய அறிவுரைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கட்டாய பிறப்பிக்கிறான் என்பது புரியும். உதாரணமா இன்னும் பாருங்களேன், மக்கா காபிர்கள் காபாவில் ரசூலுல்லாஹ் தொழும்போது தொலைவிடாமல் தடுத்தாங்க, கடுமையாக கேலியும் கிண்டல் பண்ணினாங்க, ஒட்டகத்தினுடைய மலைக்கூடலை ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்க. இப்போ அல்லாஹ் வசனம் இறக்கி வச்சான். அந்த வசனத்தை படித்து பாருங்க,
அத்தனை கடுமையும் அத்தனை கம்பீரமும் அதுக்குள்ள இருக்கும். அராய்தல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழுது கொண்டிருக்கிற ஒரு அடியானை தடுக்கிறானே அவரை நீர் பார்த்தீரா? அராய்த இன்கானல் ஹுதா அவ அமரவி தக்குவா, அவர் என்ன செஞ்சார்? நேர்வழியை சொன்னாரு, இறையச்சத்தை போதிச்சாரு. இதுக்காக வேண்டி அவன் இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணுவானா? அலம் அலம்பி அன்னல்லாக யாரா, அல்லாஹ் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது அவனுக்கு தெரியலையா? கல்லா, இதை விட்டு அவன் விலகிக்கல, இல்லம் என் தகி விலகிக்கல, லெனஸ்பாம்பின் நாசியா, அவனது நெற்றி முன்னேற்றியை பிடிச்சு நாம இழுப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லுகிற தவறிழைக்கிற அவனுடைய உச்சு குடுமி நம்முடைய கைகளில் இருக்கிறது. பல்யதோ நாதியா, அவன் தனது படையை அழைக்கட்டும். சனதோ ஜபானியா, நாம் நம்முடைய ஜபானியாக்களை பட்டாளத்தை அழைப்போம். எப்படி இருக்கு? கடுமை அல்லாஹ் பேசுறான். இது நான் உங்களை போய் பேசுனோம்னா சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் படைச்ச ரப்புல் ஆலமீன் அற்பத்தில் அற்பமான அவனுடைய படைப்பில் ரொம்ப அற்ப ஜந்து மனுஷன், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தோட கம்பீரத்தோட கோபத்தோட ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இல்லம் என் தகி விட்டு விலகல, தொலைச்சு முடுவோம். தொலைச்சு கூப்பிடுறான், வாழை கூப்பிடுற, நீ வாழை கூப்பிடு, நான் யாழை கூப்பிடுறேன் அப்படின்னு அந்த 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 வார்த்தையை அல்லாவுக்கு ஆளை கூப்பிட்டு அடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆனால் அதனுடைய எச்சரிக்கையை மனதிலே பதிய வைப்பதற்காக இப்படியான ஒரு சொல் முறையை அல்லாஹ் நம்ம இடத்துல கடைபிடிக்கிறான். இப்போ இங்க எப்படி சொல்றானா? இதே மெத்தேடு எல்லாத்தையும் பேசுறானா? வேதக்காரர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் யாஹ்லல் கிதாப், நபியே சொல்லுங்கள், வேதக்காரர்களே, தஆலவ் இலா கலிமத்தின் சவாயிம் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ், வேதக்காரர்களை வாருங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயத்தின்பால் வாருங்களே, அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். வலா எத்தகத பஅதுனா பஅலன் அர்பாபம் மின் தூனில்லா, அல்லாவை விட்டுவிட்டு நம்மில் சிலர் சிலரை கடவுளர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கையின்பால் வாருங்களேன் என்று நபியை நீங்கள் அழைப்பு கொடுங்கள். இதுல எவ்வளவு கனிவு இருக்கு, எவ்வளவு மென்மை இருக்கு, எவ்வளவு இணக்கம் இருக்குது. நீனும் நானும் ஒரே மேட்டர் தானே சொல்றோம். எப்படி இருக்கு? ரெண்டு பேருக்கும் பொதுவான, நீனும் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுங்கிற, நானும் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறேன். அப்போ ரெண்டு பேரும் ஒன்று தானே, நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று ஏன் சண்டை போட்டுக்கணும்? ஒன்றா நிற்கணுமே. அப்போ இதில் இருக்கிற அந்த கனிவு அதில் இருக்குதா? முதல் வசனத்தில் இல்லை தானே. அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், யாரிடத்தில் பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், இதுவெல்லாம் ஒரு அறிவுரை பயன் தருவதற்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இதிலே தவறிழைக்கிற பொழுது நம்முடைய அறிவுரை பயனற்றதாக மாறி போய்விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்நஃபஅத்தி திக்ரா, அறிவுரை பயன் தந்தால் என்று சொல்வதிலிருந்து பயன் தருகிற வகையிலே உங்களின் அறிவுரைகள் அமைந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்கே கற்றுத்தருகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது வகை. மொத்தம் 3 வகையில் புரியலாம்னு சொன்னோமா. முதல் வகை, இந்த வசனம் பயன் தரக்கூடிய வகையில் நம்முடைய உரைகள் அறிவுரைகள் இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது, நிபந்தனை வாக்கியம் பயன் தந்தால் அப்படிங்கிறான். பயன் தந்தால் என்கிற இந்த சொல் அதனுடைய நேரடி பொருளில் நமக்கு சொல்லப்படலை. நிபந்தனையாக பயன் தந்தா சொல்லு, தராட்டி சொல்லாத, கேட்பாமனா சொல்லு, கேட்கலாட்டி சொல்லாத, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஆனால் மேலோட்டமாக பார்த்தா அப்படி தெரியுதுல்ல. மேலோட்டமாக பார்த்தா என்ன சொல்லுது? உங்களுக்கு அது பயனளிச்சா பேசு, பயனளிக்கலாட்டி பேசாதுங்கிற கருத்து அதுக்குள்ளே வருதுல்ல. ஆனால் ஆக்சுவலி அது அந்த கருத்தில் தரலை. அது என்ன பேசு? சில நேரங்கள் நம்மளே பேசுவோம், நம்முடைய வார்த்தை ஒன்றாக இருக்கும், அதிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிற கருத்து வேறொன்றாக இருக்கும். அறிவு இருக்கான்னு கேட்போம். அறிவு இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதா அந்த கேள்வியினுடைய முக்கியம். அதான் அதனுடைய பின்னணி. அறிவு இருக்கா, இப்படி செய்தியா அப்படிமோ, அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கேள்வி அறிவு இருந்தால் அதை அவர் செய்வார், அறிவில்லாவிட்டால் செய்ய மாட்டார் என்று பொருள் அல்ல. அறிவு இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம், நம்ம அதை கன்ஃபார்ம் பண்றோம். இந்த கேள்வியின் பின்னணியில் உனக்கு தான் அறிவு இருக்குல்ல, நீ மனுஷன் தானே, அறிவு இருக்கிற ஒருத்தன் இப்படி செய்யக்கூடாது தானே. அவனுக்கு இருக்கிற ஒன்றை ஒத்துக்கொள்வது ஒத்துக்கொள்ளாததை போல பேசுவோம். மேலோட்டமாக அந்த வார்த்தையை மட்டும் தனியாக பிரித்து பார்த்தா அவன்கிட்ட இருக்கிற அறிவை நான் ஒத்துக்கலைன்ற மாதிரி ஆகுது. ஆக்சுவலி அப்படி இல்லை. அவனுக்கு அறிவு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டு அந்த ஒத்துக்கிட்ட விஷயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்
அறிவிருக்கிற ஒரு மனிதன் எப்படி செயல்பட வேண்டும், அந்த செயலை நீ இப்படி செய்யணும் என்று செயலை நோக்கி அவனை திசை திருப்புவதும், அந்த செயலை செய்ய வேண்டும் என்று அவனை கட்டாயப்படுத்துவதும், அவனிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை உறுதிப்படுத்துவதும் இந்த நிபந்தனை வாக்கியத்தினுடைய பொருளே தவிர, கேள்வி கேட்டதனால் பயனளித்தால் என்று கேட்டதனால் பயன் அளித்தால் செய், அளிக்காவிட்டால் செய்யாதே பொருள் அல்ல. பயன்தான் அளிக்குமே. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அறிவுரை தான் பயன் தருமே. அறிவுரை பயன் தராமல் இருக்குமாப்பா? இப்போ ஒரு நினைவூட்டுதல் ஒருத்தனுக்கு பயன் தராமல் இருக்குமா? அறிவுரைனாலே பயன் தருமே. மழையினாலே, தண்ணினாலே ஜில்லுன்னு இருக்குமே. நெருப்புனாலே சூடா இருக்குமே. சூடா இருந்தா நெருப்புல கை வைக்காத, சூடா இருந்தா நெருப்புல கை வைக்காத. நெருப்புனாலே சுடத்தானப்பா செய்யும். சூடா இருந்தா இந்த இருந்தாக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அது அப்படித்தானே இருக்கிறது. அது அப்படித்தான் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வது அதனுடைய பொருள். அது மாதிரி அறிவுரை பயன் தந்தால் நீ அறிவுரை கூறி என்று சொல்வது, அறிவுரை பயன் தரும் நீ அறிவுரை சொல்லு. அறிவுரையினாலே அப்படித்தான். இது அரபு மொழியில குர்ஆனுடைய ஸ்டைல்ல இருக்கிற ஒரு மெத்தேடு. ஒரு நிபந்தனை வாக்கியத்தை போட்டதுனால அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அது நிபந்தனை விதிக்கிறான் என்று பொருள் அல்ல. குர்ஆன்ல இன்னும் பல இடத்துல நீங்க அதை பார்க்கலாம். உதாரணமா சொல்றதா இருந்தா, முன்னேறணும்னு ஆசை இருந்தா படி, முன்னேறணும்னு ஆசை இருந்தா படி, ஆசை இல்லாவிட்டால் படிக்காதே என்று பொருள் அல்ல. நம்ம பிள்ளைக்கு அறிவுரை சொல்லும் போது, முன்னேறணும்னு ஆசை தான் இருக்குல்ல, அது ஆல்ரெடி உனக்கு இருக்குல்ல. பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிற, நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, பெரிய பட்டங்கள் வாங்கணும்னு நினைக்கிற, அது ஆல்ரெடி இருக்குல்ல. அப்ப நீ என்ன பண்ணு, படி. அவனை படிக்க ஆர்வம் ஊட்டுவதற்காக சொல்லப்படுவதை தவிர, ஆசை இருந்தா படி, ஆசை இல்லாடி படிக்காத என்று சொல்லுகிற அர்த்தத்தில் இல்லை. அந்த மாதிரி குர்ஆன்ல நீங்க பாருங்க, 3வது அத்தியாயம் 175வது வசனம். மேல சஹாபாக்களுடைய காலத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மக்கள்லாம் உங்களுக்கு எதிராக அணிதிரண்டுட்டாங்க, நீங்கள் எல்லாரும் பயந்துக்குங்க அப்படின்னு முஸ்லீம்களை நோக்கி அவர்கள் பயங்காட்டுறாங்க. அப்போ மூமீன்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் ஷைத்தான் அப்படி தான் பயங்காட்டுவான், ஷைத்தானுக்கு நீங்கள் பயந்துடாதீங்க என்று சொல்லி அந்த முடிக்கக்கூடிய லாஸ்ட் ஃபைனல் வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தினான். ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் மூமினீன். வாசிங்க அந்த கடைசி வார்த்தை, கடைசி வாக்கியத்தை வாசிங்க. ஆகவே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், எனக்கே பயப்படும். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஃபலா தகாஃபூஹும் அவர்களுக்கு பயப்படாதீர்கள், வகாஃபூனி என்னையே பயப்படுங்கள், இன் குன்தும் மூமினீன் நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்னையே பயப்படுங்கள். அப்படின்னா மூமினாக இல்லாவிட்டால் என்னை பயப்படாதீர்கள், வேற வேற கடவுள்களை அப்படியே அர்த்தம்? அது இல்லை. மூமினா தானே இருக்க, மூமினா இருக்கு, நீ என்னை தானே பயந்து ஆகணும். அல்லான்னு ஒருத்தர் இருக்கலாம், அவன் தான் நம்மளை படைச்சா நம்புற. அப்படி நம்புற ஒருத்தர் எப்படி இருக்கணும், என்னை பயப்படுறவன தானே இருக்கணும். அப்போ இன்னிக்குந்து மூமினி நீங்கள் மூமின்களாக இருந்தால் அப்படின்றது நிபந்தனை வாக்கியம் அல்ல. வார்த்தையை பார்த்தால் நிபந்தனை, வார்த்தையை பார்த்தா ஷர்த்து, நீ மூமினா இருந்தால் அப்படின்னு வார்த்தையை சொல்லுது. ஆனால் அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, மூமினா இருக்குல்ல, மூமினா இருக்கு நீ எப்படி இருக்கணும், என்னை பயந்து தானே இருக்கணும், அப்ப பயந்து இரு என்று சொல்வதுதான் அதனுடைய பொருளே தவிர, மூமினாக இருந்தால் பயப்படு, மூமினாக இல்லாவிட்டால் பயப்படாதே என்கிற கருத்துல அல்லாஹ் இங்கே பேசவில்லை. இது குர்ஆன்ல நிறைய இடங்களில் நீ பார்க்கலாம். 5வது அத்தியாயம் 23, 5வது அத்தியாயம் 23, அதுல அதனுடைய கடைசி துண்டு, வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் மூமினீன். வாசிங்க. அல்லாஹ்வையே சார்ந்து நில்லுங்கள், இன் குன்தும் மூமினீன் நீங்கள் மூமின்களாக இருந்தால். அப்ப மூமினாக இருந்தா அல்லாஹ்வை சார்ந்துரு, மூமினாக இல்லாவிட்டால் வேற வேற ராமரையோ சிவனையோ இயேசு கிறிஸ்துவையோ சார்ந்துரு என்றா பொருள். மூமினா இருக்கிற ஒருத்தன் எப்படி இருக்கணும், அவ்வளவுதான். நீ மூமினா இருக்கிறப்பா, மூமினா இருக்கிறது எப்படிப்பா இருக்கணும், நீ மூமினா இருந்தால் இப்படி இரு, இல்லாவிட்டால் அப்படி இரு என்று சொல்வது இதனுடைய பொருள் அல்ல. ஒரு மூமினின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு இந்த வாக்கிய அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்ட காரணத்தினால் அங்கு நிபந்தனை வாக்கியம் அதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இது குர்ஆன்ல இது மாதிரி நிறைய வசனங்களை பார்க்கலாம். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுவோம், சூரா ஆல இம்ரான்ல, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி நீங்க அல்லாஹ்வை விரும்பக்கூடியவங்களாக இருந்தா என்னைய ஃபாலோ பண்ணுங்க. அல்லாஹ் விரும்பினா ஃபாலோ பண்ணு, அல்லாஹ் மேல விருப்பம் இல்லையா வேற யாராவது ஃபாலோ பண்ணிக்கப்பா, அப்படி அல்லாஹ் சொல்லலை.
நீ அல்லாஹ்வை தான் விரும்புற, அப்ப நீ என்னை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் என்பதுதான் அந்த வசனத்துடைய இன்னொரு வார்த்தையை பாருங்க. அதை இந்த மெத்தேடை புரியாம வாசிச்சோம்னா ஆகப்பெரிய குழப்பம் தரக்கூடிய ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 24வது அத்தியாயம் 33வது வசனம். நீங்கள் அடையும் தங்கள் நற்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அடிமை பெண்களை இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அற்ப பொருளை நீங்கள் அடையும் பொருட்டு விபச்சாரம் செய்யும்படி அவர்களை நிர்பந்திக்காதீர்கள். அதுல என்ன அரபு வாசகத்தை கவனிங்க. வலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் அலல் பிகாய், உங்கள் பெண்களை நீங்கள் விபச்சாரத்தின்பால் நிர்பந்திக்காதீர்கள். வலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் அலல் பிகாய் இன் அரதுன தஹஸ்ஸுனன், அவர்கள் கற்பை விரும்பினால், அவர்கள் கற்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, இன் அரதுன அவர்கள் விரும்பினால், தஹஸ்ஸுனன் அவர்கள் கற்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா விரும்பினாங்கன்னா அவங்கள நீங்க விபச்சாரத்தின்பால் தள்ளிடாதீங்க. அப்போ அவங்க கற்போடு இருக்கணும்னு ஆசைப்படலைன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் கற்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா விரும்பினாங்கன்னா அவங்கள விபச்சாரத்தின்பால் இருக்காதீங்க. அப்போ கற்போடு இருக்கணும்னு ஆசைப்படலாட்டி அந்த மாதிரி ஆட்கள் பிரச்சனை இல்லை. தான் தப்பு செய்யணும்னு நினைக்கிற ஆள் ஓகே, அந்த மாதிரி பொம்பளைகளை பிரச்சனை இல்லை. ஒழுக்கமாக இருக்கணும்னு பொம்பளைங்களை, அந்த மாதிரி பொம்பளைங்களை போய் அப்படியே விளங்குது. அந்த அரபு வார்த்தை அப்படிதான் இருக்கிறது. இன்னும் அரதுன தஹஸ்ஸுன லி தபதகு, அவன் உலக ஆதாயத்துக்காக வேண்டி அப்படி முடிக்குது. அப்போ இது குரானுடைய இந்த பேட்டர்ன் தெரியாம அரபு மொழியில அல்லது குரானுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும்னு கேட்டா, நிபந்தனை போட்ட காரணத்தினால் நிபந்தனை என்று பொருள் அல்ல என்கிறது புரியாமல் இந்த வசனத்தை படிச்சா எவ்வளவு பெரிய சிக்கல் வரும்னு கேட்டா, ஒரு பெண்ணு தான் ஒழுக்கமா வாழ விரும்பலாட்டி அவ்வளவு விபச்சாரத்தின்பால் தள்ளலாம்ன்ற கருத்து வந்துடும். இந்த பேட்டர்ன் தெரிஞ்சாதான் இதை கரெக்டாக மொழிபெயர்க்க முடியும். பேட்டர்ன் படி என்ன? நிபந்தனை போட்ட காரணத்தினால் நிபந்தனையின் பொருள் அல்ல, அவங்க தான் விரும்பலப்பா, அவங்க இயல்பிலேயே ஒழுக்கமா வாழணும், நல்லா இருக்கணும்னு விரும்புறாங்க. நல்லா இருக்கணும்னு விரும்புகிற பெண்களை போய் இப்படி போய் நீ தள்ளி விடுறிய என்பதுதான் அதனுடைய செய்தியை தவிர, அவர்கள் விரும்பினால் கற்போடு இருக்க விரும்பினால் அவர்களை விட்டுருங்க, கற்போடு இருக்க விரும்பாவிட்டால் அவர்களை நீங்கள் விபச்சாரத்தின்பால் தள்ளுங்கள் என்கிற கருத்து அதில் வரல. இதே மாதிரி தான் அங்கே இந்நஃபஅத்தி திக்ரா, அறிவுரை பயன்தருமானால் அறிவுரை கூறுவீராக அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அர்த்தம்னு கேட்டா, அறிவுரை தான் பயன் தருமே. அறிவுரை பயன் தரும், நீ சும்மா உட்காந்து சொல்லு. அறிவுரைன்னு சொன்னாலே அது பயன் தரும், பயன் இல்லாமல் போகாது. அதனால நீ அவங்களுக்கு அறிவுரையை சொல்லு என்றுதான் அர்த்தமே தவிர, பயன் தந்தால் அறிவுரையை சொல், பயன் தராவிட்டால் அறிவுரையை சொல்லாது என்கிற கருத்தில் இந்த வாக்கியம் அமையவில்லை என்பதை புரிந்து கொள்ளணும். ஒன்று. அடுத்து பாருங்க, இந்த கருத்தை இன்னும் ஆழமா அழுத்தமா தெளிவான வார்த்தையில நமக்கு சொல்லிடலாம். 51வது அத்தியாயம் 55வது வசனம், 51ல் 55 வாசிங்க. அவ்வளவுதான், பயன் தரும். அறிவுரைனாலே பயன் நினைவூட்டுவீராக, அறிவுரை சொல்வீராக. திக்ரா, அறிவுரை சொல்லுதல் என்பது தன்ஃபவுல் மூமினீன், மூமின்களுக்கு பயன் தந்துவிடும். பயன் தராமலாம் இருக்காது. ஆக்சுவலா அறிவுரைன்னு சொன்னா அது பயன் தந்துடும். எப்படி பயன் தரும்? ஒருவேளை பயன் தந்துடும் அப்படின்னா சில பேருக்கு நம்ம சொல்றோம், அவங்க கேட்கலையே, அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஒருத்தருக்கு சொல்றேன், ஆனா அவர் கேட்கல, அப்ப அவருக்கு பயன் தரல தானே. இப்ப அல்லாஹ் சொல்றான் பயன் தரும்னு சொல்றான், சில பேருக்கு பயன் தரல, அப்ப எப்படி விளங்குறது? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப கேட்கல, பின்னாடி மாறலாம். சரி ஓகே, பின்னாடியும் மாறல. அபூ லஹப் பின்னாடியும் மாறல, அபூ ஜஹல் பின்னாடியும் மாறல, அபூ தாலிபு பின்னாடியும் மாறல, அப்பமும் மாறல, பின்னாடி மாறல. இப்ப எப்படி புரியுது? அது ஓகே. இங்க அறிவுரை சொல்லு, அறிவுரை பயன் தரும்னு சொல்லிட்டான், கண்டிப்பா பயன் தரும். ஆனா சில பேர் நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்லியே பயன் தரலையே. வீம்புக்கு பண்ணினாலும் அறிவுரை பயன் தரும்ட்டான், தரணும்ல. வீம்புக்கோ அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில பயன் இல்லாம போயிடுச்சுல அவனுக்கு, அப்ப எப்படி புரியுறது? ஓ, அப்ப இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? நீங்க சொல்றது பொது, ஓகே, இஸ்லாம் குறித்த ஒரு பொதுவான கான்செப்ட்.
ஹிதாயத்து அல்லாட்ட இருக்கு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், எல்லாத்துக்கும் பயன் தரும்ட்டான், அறிவுரைனாலே பயன் தரும்ட்டான். சரி நம்பிக்கை, அப்போ அதுல இருந்து என்ன விளங்குது? அறிவுரை சொன்னா பயன் தரும். அப்போ மூமின்களுக்கு அறிவுரை சொன்னா பயன் தரும், காவிர்களுக்கு அறிவுரை சொன்னா பயன் தராது, அப்படி புரிஞ்சுக்கலாமா? மூமின்களுக்கு கண்டிப்பா பயன் தருங்கிறீங்க, ஆனா பயன் தராத கண்ணுக்கு முன்னாடி நம்மளே பார்க்குறோமே. நம்ம காலத்துல நம்ம பார்க்குறோம், நாம வட்டி வாங்காதேங்கிறோம், அறிவுரை சொல்றோம். அதெல்லாம் இல்லாம முடியுமா? வேற எங்கேயாவது போய் சொல்லு, அதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழங்கதை இப்போ வந்து பேசாதேங்கிறாங்க. நம்ம சொல்லும்போது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பயன் தரல, அப்ப எப்படி புரிஞ்சுறது? பயன் தருங்கிறான், மூமின் கிளவு சொல்றோம், காவிர்களை விட்டுருவோம். இந்த வசனத்தின்படி பார்த்தா மூமினுக்கு பயன் தரும். மூமினுக்கு பயன் தரும்னா மூமினுக்கு பயன் தரலையே, அப்படி எத்தனை பேர் பார்க்குறோமே. மூத்தாவும் போயிடாத கேட்டு நம்ம சொல்லி அதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணாம அதை ஏத்துக்காம அப்படியே கடைசி வரைக்கும் இருந்து அதிலே மௌத்தா போனவர்களும் இருக்கிறாங்களே, அப்படின்னா அவங்களுக்கு பயன் தரலையே, அப்ப எப்படி புரியுது? வேற ஒன்றும் இல்லை, மூமின்களுக்கு பயன் தரும் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு சொல்கிறீர்களோ அந்த மூமினுக்கு என்று மட்டும் நாம அப்படிதான் நம்ம சிந்திக்கிறோம். இப்ப எல்லாரும் என்ன சிந்திக்கிறோம், அங்க ஒரு மூமின் இருக்காரு, இங்க ஒரு மூமின் இருக்காரு, இந்த மூமின் அந்த மூமினுக்கு அறிவுரை சொல்றாரு, அப்படி அறிவுரை சொன்னா அவருக்கு அது பயன் தரும், அப்படிதான் நம்ம சிந்திக்கிறோம். நான் சொல்லக்கூடிய ஆள் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர் மூமினா இருக்கட்டும், காஃபிரா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனா சொல்றேன் நான் மூமினா இருந்தா தான் நான் சொல்லுவேன். தன்ஃபவுல் மூமினின், மூமினுக்கு பயன் தரும்னா அவனுக்கு பயன் தருதோ இல்லையே, எனக்கு பயன் தரும். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு பயன் தருகிறதோ இல்லையோ, எனக்கு அது பயன் தரும். என்னுடைய கருத்தை அது உறுதிப்படுத்தும். நான் சொல்லக்கூடிய விஷயத்துல தப்பு செய்யக்கூடாதுங்கிற உணர்வு அது எனக்கு கொடுக்கும், இன்னும் அதுல தெளிவை கொடுக்கும். கிடைக்கும் தானே? கண்டிப்பா கிடைச்சிடும், அது இல்லாம போகவே போகாது. அந்த மூமினுக்கு கிடைக்குதோ இல்லையோ அது விஷயம் இல்லை, கிடைக்கவும் செய்யலாம். கிடைச்சதுன்னா ரெண்டு பேரையும் இது குறிக்கும். இந்த வசனம் யாரை குறிக்குது? அந்த மூமினுக்கும் பயன், இந்த மூமினுக்கும் பயன். அங்க பயன் இல்லை அப்படின்னா அங்க இல்லாம போனாலும் பரவாயில்லப்பா, சொன்ன உனக்கு பயன் இருக்கிறது, பயன் இருக்குன்ற நம்பிக்கையோடு சொல்லு. எந்த அறிவுரையும் பயனற்று போகாது. ஒன்னு அவனுக்கு பயன், இல்லாட்டி உனக்கு பயன். ஒரு ஆளுக்கு சட்டியில தண்ணியை பிடிச்சி கொண்டு போய் நீங்க ஒரு இடத்துல ஊத்துறீங்க, ஊத்துற இடம் சுத்தமாகுதோ இல்லையோ, ஊத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் சுத்தமாயிரும். தண்ணியை தூக்கி 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 ஒரு இடத்துல அது சுத்தமாயிருதுல. அந்த மாதிரி தான் சொல்லி 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 சொன்னவர் சுத்தமாயிருவாரு, சொன்னவருக்கு நன்மை ஆயிரும், சொன்னவருக்கு ஏதாவது ஒரு வகையில அது பயனாக முடிந்து விடும். கண்டிப்பாக அது பயன் அளித்தே தீரும், அதுல டவுட்டுக்கு வேலையே இல்லை. நான் சொன்னது வீணா போச்சு, பயன் இல்லாம போச்சு நினைக்கவே நினைக்காதீங்க என்கிற கருத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக சொல்கிறான். அப்படின்னா அந்த வசனம் சூரா ஆலாவுடைய வசனம் எதை பேசுகிறது? நீங்கள் அறிவுரை பயன் தந்தால் அறிவுரை சொல்லுங்கள் என்று சொல்லுவது அறிவுரை பயன் தரும், எனவே அறிவுரை சொல்லுங்கள் என்கிற கருத்தை தருகிறது. ஒன்று. இன்னொரு கோணத்தில் யோசிச்சிங்கன்னா இன்னொன்று என்னன்னு கேட்டா, இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தடை பிடிக்கப்பட்ட சமுதாயம் வரம்பு மீறிச்சுல, வரம்பு மீறும் போது இவங்க போய் அறிவுரை சொன்னாங்க, எப்பா இப்படி எல்லாம் செய்யாதீங்க, அல்லாஹ் தடுத்திருக்கான்னு சொன்னாங்க. அல்லாஹ் தடுத்திருக்கான்னு சொல்லும்போது இன்னொரு டீம் என்ன சொல்லுச்சு, எதுக்கு தேவையில்லாமல் உங்கள்கிட்ட போய் அறிவுரை சொல்றீங்க, விட்டுருங்க, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு அவன் ஆளாக போறான், அல்லாஹ்வுடைய வேதனை அவனுக்கு வரப்போகுது, எதுக்கு தேவையில்லாமல் போட்டு பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவன் போயிட்டு போறாங்க அப்படின்னு இன்னொரு டீம் போய் சொன்னாங்க. இப்படி சொல்லும்போது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? யாரு அறிவுரை சொன்னாங்கல்ல, உபதேசம் பண்ணாங்கல்ல, எச்சரிக்கை பண்ணாங்கல்ல, அந்த மக்கள் என்ன பதில் சொன்னார்கள்? ஒரு டீம் தப்பு செய்து ஒரு டீம் அதை போய் எச்சரிக்கை பண்ணுது, மூணாவது டீம் வந்து எச்சரிக்கை பண்ணாதேன்னு சொல்லுது. இந்த மூணாவது டீம் எச்சரிக்கை பண்ணாதேன்னு சொல்லும்போது ரெண்டாவது டீம் சொன்ன பதில் என்ன? என்ன பதில்? ஏன் சொல்றோம் தெரியுமான்னு ஒரு காரணம் சொன்னாங்க. நீ சொல்லாதங்கிறப்பா நான் ஏன் சொல்றேன் தெரியுமா அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க. ரெண்டு காரணம் சொன்னாங்க. 7வது அத்தியாயம் 164, 7ல் 164. எதுக்கு சொல்றோம்னா ரெண்டு காரணம். ஒன்று, நாங்கள் சொல்றதை கேட்டு அவங்க திருந்தலாம். ஒன்று, இல்லாட்டி பாலு மகதிரத்தஞ்சலா ரப்பிக்கும், அல்லாட்ட போய் நாங்கள் பதில் சொல்லிடலாம், யாரெல்லாம் நாங்கள் சொல்றது சொல்லிட்டோம்ல, நாங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுவிட்டோம் அப்படின்னு இவங்க அல்லாஹ் இடத்துல தப்பித்து கொள்ளலாம். அப்போ அறிவுரை சொன்னோம்னா ஏதாவது ஒன்று நடக்கும்.
ஒன்று அவர்கள் திருந்தலாம், இல்லாவிட்டால் நாம சொல்ல வேண்டியதை சொன்னோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம தப்பித்துக் கொள்ளலாம். எனவே அறிவுரை ஒருபொழுதும் பயனில்லாமல் போகாது, நன்மையை தராமல் போகாது. கண்டிப்பாக அறிவுரைக்கு பயன் இருந்தே தீரும். இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் அறிவுரை பயனளிக்குமானால் அறிவுரை சொல்லுங்கள் என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால், அறிவுரை பயன் தரும், நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்பது அதனுடைய இரண்டாவது பொருள். முதல் பொருள் என்னன்னு கேட்டா, அறிவுரை பயன் தருகிற விதத்திலே அறிவுரை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அறிவுரை பயன் தந்துதான் தீரும், அறிவுரை சொல்லுங்கள் ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா, மூணு வகையில் புரிஞ்சுக்கலாம் சொன்னோம்ல. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா, அரபு மொழியிலையும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கிறது, குர்ஆனுடைய ஸ்டைல்லையும் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, முரண்பட்ட ரெண்டு விஷயங்களில் ஒன்றை சொல்லி மற்றொன்றை சொல்லாமல் விட்டுவிடுவது, அதை வாசிக்கிறவர்களுடைய சிந்தனைக்கு விட்டுவிடுவது. முரண்பட்ட ரெண்டு விஷயங்கள், அந்த முரண்பட்ட ரெண்டு விஷயங்கள்ல ஒன்றை சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லாமல் விட்டுருவாங்க. சொல்லாமல் விட்ட விஷயத்தை படிக்கிற ஆட்கள் அதை சிந்திக்கணும் என்பதற்காக வேண்டி சொல்லாமல் விடுவாங்க. ஆனால் அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால், இந்த ரெண்டையும் அது உள்ளடக்கி இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு விஷயமும் உள்ள இருக்கிறது. எப்படி உதாரணமாக சொன்னால், 16வது அத்தியாயம் 81வது வசனம், 16ல் 81. வாசிங்க. அல்லாஹ் தான் படைத்துள்ளவற்றிலிருந்து உங்களுக்கு நிழல்களையும் ஏற்படுத்தினான், மலைகளிலிருந்து உங்களுக்கு தங்குமிடங்களாக குகைகளையும் ஏற்படுத்தினான், இன்னும் வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டைகளையும். அதான் மேட்ரு. சராபியில தகைக்குமுல் ஹர்ர, உங்களுக்கு அல்லாஹ் சட்டைகளை உருவாக்கி தந்திருக்கிறான். எப்படி தந்திருக்கான்னா, வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிற சட்டைகள். சட்டை வெப்பத்திலிருந்து மட்டும் பாதுகாப்பதில்லை, குளிரிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. ஆனால் குளிர் வெப்பம் என்கிற ரெண்டு விஷயத்தில் அல்லாஹ் வெப்பத்தை சொல்லிட்டு குளிரை சொல்லலை. ஆக்சுவலி அப்துல் ஹமீத் பாக்கவி என்ன மொழி எடுத்துட்டாங்கன்னா, அதை பிராக்கெட்டில் போட்டு இதுவும் அதுக்குள்ளே இருக்குது, இந்த கருத்து அதுக்குள்ளே இருக்குது. எந்த கருத்து இருக்குது? வெப்பத்திலிருந்தும் பாதுகாக்கும், குளிர்லேருந்தும் பாதுகாக்கும். அதை படிக்கிறவங்க சிந்திக்க தேவையில்லை, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன்னு அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி குர்ஆனில் என்ன இருக்குன்னு கேட்டால், வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிற சட்டையை படைத்தோம், உங்களுக்காக தந்திருக்கிறோம் அப்படின்னு அல்ல சொல்கிறான். அப்போ இங்கே என்ன விளங்குதுன்னா, முரண்பட்ட ரெண்டில் ஒன்றை சொன்னால் மற்றொன்றும் உள்ளே அடக்கம். அது இல்லைன்னு கிடையாது. இந்த ஒன்றை சொல்லிட்டதுனால இது ஒன்று மட்டும்தான், ரெண்டாவது கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. வெப்பத்தை காக்கிற சட்டையை தான் அல்லாஹ் தந்தா, குளிர்லேருந்து காக்கிற சட்டையை தரலைன்னு மொழிபெயர்க்கக்கூடாது, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம எப்படி பொருள் கொள்ளணும்னு கேட்டால், பதக்கிர், நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், இந்நஃபஅத்தி திக்ரா, அறிவுரை பயன் தருமானால் என்பது பயன் தந்தா சொல்லு இல்லை, பயன் தந்தாலும் சொல்லு, பயன் தராட்டியும் சொல்லு. பயன் தந்தாலும் அறிவுரையில் ரெண்டு இருக்குது. சில நேரங்களில் சில பேருக்கு அறிவுரை பயன் தரும், சில நேரங்களில் சில பேருக்கு சில அறிவுரை பயன் தராது. அது பயன் தந்தாலும் சரி, பயன் தராவிட்டாலும் சரி, அறிவுரை நீ சொல்லியே தீரணும்னு ஒன்றை சொல்லி இன்னொன்றை சொல்லாமல் விட்டுருக்கிற. நம்ம இப்போ ஒரு பக்கம் மட்டுமே யோசிக்கிறோம். இப்போ இங்கே அல்லாஹ் வெப்பத்திலிருந்து காக்கிற சட்டைன்னு சொன்னதுனால குளிரிலிருந்து அதை நம்ம யோசிச்சு முடிவெடுக்கிறோம்ல, அந்த மாதிரி இங்கே மேலோட்டமாக பார்த்தா அறிவுரை பயன் தந்தாலும் தராவிட்டாலும் அதை நம்ம சிந்திச்சே எடுத்துக்கணும். தந்தாலும் தராட்டியும் சொல்ல வேண்டியது உங்க கடமை. இந்த வசனம் மேலோட்டமாக பார்க்கும்போது பல நேரங்களில் சில பேருக்கு நேரடியான அந்த கருத்தை விளங்கிக் கொள்ள முடியாத சிக்கல் வருது. ஆனால் இவ்வளவு செய்தி அதுக்குள்ளே இருக்கு, எத்தனை கோணங்கள் இருக்கு பாருங்க. ஒரு ஷர்த், ஒரு நிபந்தனையை போட்டால் அந்த நிபந்தனையை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு செய்திகள் நமக்கு தேவைப்படுகிறது. அறிவுரை பயன் தந்தாலும் சரி, பயன் தராட்டியும் சரி. நம்ம சொல்றோம், ஒரு பயிலும் கேட்க மாட்டேங்கிறாப்பா, ஏன்பா சொல்லிக்கிட்டு இந்த பேச்சு பேசக்கூடாது. அவன் கேட்கிறான், கேட்கல, நீ சொல்லிக்கிட்டே இரு. யாருமே கேட்கல, சொல்லு, எல்லாரும் கேட்டுட்டான், சொல்லு, கேட்டாலும் சொல்லு, கேட்காட்டியும் சொல்லு. அதான் இதனுடைய பொருள். எப்படி ஒன்றை சொல்லி முரண்பட்ட ரெண்டில் ஒன்றை சொல்லி இன்னொன்றை சொல்லாமல் விட்டிருக்கிறான். சொல்லாமல் விட்டது நம்முடைய சிந்தனைக்கு இருக்கிறதே தவிர சொல்லாமல் விட்ட காரணத்தினால் அது இல்லை என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஓகேயா? இதுவும் குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட். ஒரு 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 இலக்கிய சுவைக்காக அந்த இலக்கியத்தை படித்து தோய்ந்து அந்த ரசனையிலே நாம் வாசிக்க நினைக்கிற பொழுது அந்த வாக்கிய அமைப்பு நம்ம அப்படியே இழுத்துக்கிட்டே உள்ள போகும்.
அந்த சுவைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான ஒரு மெத்தடை கடைபிடிச்சு இப்படி ஒரு வார்த்தையை நமக்கு பயன்படுத்தியிருக்கான் என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாம இந்த கருத்து மொழிபெயர்ப்பில் சொல்லிட்டாங்கல்ல, இந்த கருத்து அதுல பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கு பாத்தீங்க. இன்னுன்னு இருக்குல்ல, இன்னுதான் பயன்தந்தால் அப்படின்னு சொல்லுது. நம்ம மொழிபெயர்க்கிற அந்த ஆள் இருக்குல்ல, இந்த ஆள் எதுல அதுக்குரிய பொருள் வார்த்தை எங்க இருக்குன்னு கேட்டா இன்னஃபகத்து பயன் தந்தால், நஃபகத்து பயன் தரும், இன்னஃபகத்து பயன் தந்தால் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆள் இன்னு இருக்கிற மாதிரி அரபியில இன்னொரு சொல் இருக்குது, இதான்னு ஒரு சொல் இருக்கு. இன்னு போட்டாலும் அதான் அர்த்தம், இதா போட்டாலும் இதான் அர்த்தம், அதான் அர்த்தம். இதான ஃபகத்துன்னு போட்டாலும் பயன் தந்தால், இன்ன ஃபகத்துன்னு போட்டாலும் பயன் தந்தால். ஆனா இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு மெல்லிய வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடுன்னு கேட்டா, இன்னு போட்டா சந்தேகத்திற்கிடமானது. பெரும்பாலும் இன்னு ஆள் வந்துச்சுன்னு வைங்க, அவன் போனா போகவும் செய்யலாம் போகாமலும் இருக்கலாம், அப்பதான் இன்னு வரும். இதா போட்டு அவன் போனால், இதா ஜா வந்தால், இதா ஜா வந்தால் வந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பா வந்துடும் அர்த்தம். இன்ஜா அப்படின்னா வந்தாலும் வரலாம் வராமலும் இருக்கலாம். இப்ப உதாரணமா இதா ஜா ரசூலுல்லாஹ் சூரா இருக்குல்ல, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும்போது வந்தால், அதுக்கு கரெக்டான பொருள் என்னன்னா வந்தால். நீங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, வரும்போது வந்தா தஸ்பீஹ் செய்யுங்கன்னா வந்தாலும் வரும் வராமலும் இருக்கலாம். நீ வெயிட் பண்ணிக்கிட்டு வந்தா தஸ்பீஹ் செய்யி, வராட்டி செய்யாத எந்த கருத்து கிடையாது. கண்டிப்பா வரப்போகுது, நீ தஸ்பீஹ் செய். அல்லாஹ்வுடைய உதவி வரப்போகுது, அல்லாஹ்வுடைய வெற்றி வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்ம். எது இதா இன்னும் வந்துச்சுன்னா அப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் சூரத்துல் மஆரிஜ்ல, இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, மனிதனுக்கு தீங்கு வந்தால் பதறுகிறான். தீங்கு வந்தால் இதா மஸ்ஸஹு, அவனுக்கு ஏற்பட்டால் அவனை தொட்டால், ஷர்ரு தீங்கு அவனை தொட்டால் பதறுகிறான். தீங்கு தொட்டாலாம் தீங்கு தொடவும் செய்யும் தொடாமலும் இருக்கும் அப்படி அர்த்தம் இல்ல. கண்டிப்பா மனுஷனை தீங்கு தொட்டே தீரும். தீங்கு தொடாத மனுஷனே கிடையாது, துன்பப்படாத மனிதனே கிடையாது. துன்பம் வரும் அப்படிங்கிற கருத்து. இதா மஸ்ஸஹு, அப்ப இதா போட்டா கன்ஃபார்ம், இன்னு போட்டா டவுட்டு. இங்க பாருங்க, இது இலக்கணத்தில் உள்ளதுதானே. ஒரு இலக்கண கூறுகளையும் இலக்கிய கூறுகளையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அல்லாஹ் சொல்றான். நாம சொன்ன மாதிரி நீ பயன் தந்தாலும் பயன் தராட்டியும் அறிவுரை சொல்லுன்ற கருத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த வார்த்தையோட நீங்க சேர்த்து பாருங்க, இன்ன இருக்கிறான் பயன் தந்தால் அப்படின்னா பயன் தரவும் செய்யும் பயன் தராமலும் இருக்கும். நீ எப்படி இருந்தாலும் நீ சொல்லிடணும்பா. இதே இடத்துல இதான பார்த்து நல்லா போட்டிருந்தோம்னா இப்படி நாம இந்த சொல்லுக்குள்ள நின்று விளையாட முடியாது. இலக்கிய அடிப்படையில் இலக்கிய அந்த இலக்கிய சட்டங்களை எல்லாம் படித்து அந்த ரசனையோடு ஒருத்தர் வாசிக்க ஆரம்பிச்சார்னா பெரிய பெரிய இலக்கிய மேதைகள்லாம் பாராட்டுறாங்க நம்மள. குர்ஆனை அப்பா என்னவா இருக்குது, இப்படி ஒரு இலக்கிய நூலை பார்த்ததே இல்லைன்னு அவன் இதையெல்லாம் பார்த்துதான் முடிவுக்கு வரலாம். எப்படா இது ஒரு கருத்தை கருத்தால் சொல்ல வேண்டும், அந்த கருத்தையும் அது தருகிறது, அந்த கருத்திற்கேற்ப ஒரு இலக்கணமும் அதற்குள்ளே இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு இலக்கிய சுவையும் இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படியா கொடுக்க முடியுது? சாதாரண மனுஷனால கொடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படின்னு அவன் கன்ஃபார்ம் பண்றான். இன்னொரு இடத்துல வரும், இன்ஜாக்கும் பாசிக்கும் பிநபையின், சூரத்துல் ஹுஜராத்ல, பாவி ஒருவன் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை தீர ஆராய்ந்து கொள்ளுங்கள். இன்ஜாக்கும் உங்களிடத்திலே கொண்டு வந்தால், பாசிக்கு கொண்டு வரவும் செய்வான் வராமலும் போவான். இன்னும் போட்ட அதான் அர்த்தம், வரவும் செய்வான் வராமலும். வந்தா என்ன செய்யணும்? தீர ஆராய்ச்சி பண்ணிக்கணும். வரலாட்டி சும்மா வரலாட்டி ஒன்றும் மேட்டர் இல்லை. அப்ப அது மாதிரி இன்னுக்குரிய அந்த பொருளையும் சேர்த்து இது தருகிறது. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது கூடுதல் செய்தி. அப்போ 3 வகை இந்த வசனம் 3 வகையான விஷயங்களை 3 வகையான கோணங்களில் இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, பயன் தந்தால் அறிவுரை சொல் என்பது பயன் தருகிற வகையில், பயன் தருகிற சூழலில், பயன் தருகிற முறையில் நீங்கள் அந்த அறிவுரையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை தருகிறது. இரண்டாவதாக, பயன் உண்டு கண்டிப்பாக என்று நம்பி நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டும். எந்த அறிவுரையும் பயனற்று போய்விடாது, யாருக்கேனும் அது பயன் தந்தே தீரும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அறிவுரை சொல்லணும். பயன் தராதோ அப்படின்னு நினைச்சா சொல்ல முடியாம போயிடுவோம். எனவே நீங்கள் அதை உறுதியாக நம்பி சொல்ல வேண்டும் என்கிற இரண்டாவது கருத்தை தருகிறது. மூன்றாவது, பயன்
வருவதை நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும், தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அறிவுரை சொல்வது உங்கள் மீது கடமை. நீங்கள் அறிவுரை சொல்லியே தீர வேண்டும் என்கிற 3 செய்திகளும் இந்த வசனத்திற்குள்ளிருந்து நாம சிந்தித்து விளங்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. கடைசியாக சரி, அறிவுரை சொல் அறிவுரை சொல் அறிவுரை சொல்லுன்னு சொன்னான். அறிவுரை எப்படி சொல்றது? அதுக்கும் அல்லாஹ்வே பதில் சொல்றான். அறிவுரை சொல் அப்படின்னா எப்படி சொல்லணும் தெரியுமா? 50வது அத்தியாயம் 45வது வசனம், 50 சூரா காஃப்ல 45வது வசனம். ஃபதக்கிர் பில் குர்ஆன். அறிவுரை எப்படி சொல்லணும் தெரியுமில்ல? குர்ஆனை கொண்டு நீங்கள் அறிவுரை சொல்லணும். மைய காஃபு வஹீத், என்னுடைய எச்சரிக்கையை யார் பயப்படுறானோ அவனுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல, அவனுக்கு தான் பயன் தர போகுது. ஆனால் அவனுக்கு எப்படி செய்யணும்னு கேட்டால், சும்மா நீங்களா உங்கள் கருத்தையெல்லாம் கொண்டுக்கலாம் அறிவுரை, அதெல்லாம் தேவையில்லை. நல்லா இருப்பா, பொறுமையாக இருப்பா, அல்லாஹ் என்ன சொல்கிறாலும் அதை மையமாக வச்சு சொல்லணும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து, குர்ஆனுடைய வார்த்தைகளிலிருந்து அது ஏற்படுத்துகிற தாக்கத்தை என்னுடைய சொந்த கருத்தோ சொந்த வார்த்தையோ சொந்த ஆதாரங்களோ ஒருபோதும் ஏற்படுத்தாது. அதனால் அறிவுரைக்கு ஆக பொருத்தமான செய்தி எது என்று கேட்டால் குர்ஆன் தான் அதற்கு பொருத்தமான செய்தி என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். அடுத்த வசனத்திற்குரிய அடுத்து இதனுடைய தொடர்ச்சி தான். அறிவுரை சொல்லு, அது யாருக்கு பயன் தரும், யாருக்கு பயன் தராது, பயன் தராதனுடைய நிலை என்னவாக ஆக போகிறது என்று சொல்லி அடுத்த வசனங்கள் அல்லாஹ் தொடர்ந்து பேசலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அதற்குரிய விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.